அகில புவன ஜெய. கல்யாண வீட்டுல கலகலன்னு இருங்க, சந்தோஷமா இருங்க. அப்படி இல்லைன்னா என்னை பத்தி தெரியும்ல. அமிர்தா, இப்ப 5 சுமங்கலிங்களுக்கு நீ வெத்தலை பாக்க கொடுக்கணும். போமா. அந்த நாகராணி வேற ஏதோ திட்டம் போட்டு இருக்கா. ஆனா அது என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல ருத்ரா. அப்படி என்ன இருக்கும் பாபா? எனக்கு என்னமோ இதெல்லாம் பெரிய ஆபத்தோட அறிகுறின்னு தோணுது. நீ ஒன்னும் கவலைப்படாத ருத்ரா, மூளையை போட்டு குழப்பிக்காத. இவ்வளவு கண்டுபிடிக்க முடிஞ்ச இந்த பைரவனுக்கு அதையும் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அது இருக்கட்டும், உன் வீட்டுல அர்ஜுனுக்கு எப்ப கல்யாணம் சொன்ன? இன்னைக்குதான் பாபா. இந்நேரத்துக்கு நலுங்கெல்லாம் முடிஞ்சு பூஜை நடந்துகிட்டு இருக்கோம். என்ன சொல்ற ருத்ரா? நலங்கு பூஜை எல்லாம் முடிஞ்சிருக்குமா? ஆமா பாபா. ஏன் கேக்குறீங்க? ஜெய் மகாகாளி. ருத்ரா, தப்பு நடக்குது, தப்பு நடக்குது. உன் வீட்டுல பெரிய தப்பு நடந்துகிட்டு இருக்கு. என்னாச்சு பாபா? ஏன் இவ்வளவு ஆவேசத்துல இருக்கீங்க? எங்க வீட்டுல என்ன நடக்குது? அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்க போறது அந்த நாகராணிய. நீங்க என்ன சொல்றீங்க பாபா? இங்க பாரு ருத்ரா, உங்க வீட்டுல அந்த பொண்ணுக்கு நலங்கு வைக்கிற அதே நேரத்துல இந்த நாகராணியோட உருவத்து மேல மஞ்சள் நீரும் சந்தன நீரும் விழுதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்க போறது அந்த நாகராணியத்தான். ஆமா பாபா, எனக்கு இப்ப அப்படிதான் தோணுது. பரமேஸ்வரா, இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ, என்ன நடந்துட்டு இருக்கோ, எல்லாத்துக்கும் நீதான் சாட்சியா இருந்திருக்க. யாரு நியாயமா இருக்காங்க, யாரு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கே தெரியும். அமிர்தாவுக்கு எப்பேற்பட்ட அநியாயம் நடக்குதுன்னு உனக்கும் தெரியும். அமிர்தா தனக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி தீர்த்துக்கிறதுக்காகவோ, அதே நேரத்துல நாகமணி அடையக்கூடிய ஒரு மகா காரியத்துக்காக கிளம்பியிருக்கா பரமேஸ்வரா. அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் வெற்றி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நாகமணி அடையக்கூடிய அவளுடைய போராட்டத்துக்கு
உன்னுடைய ஆசீர்வாதம் தான் பாதுகாப்பு கவசம். உன்னுடைய கருணையும் அருளும் எப்பவுமே அமிர்தாவுக்கு இருக்கணும். ஆமா பாபா, அப்படி இருக்கலான்னு இப்ப எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற ருத்ரா? நீங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு தானே நிச்சயதார்த்தம் பண்ணீங்க. நான் கூட வந்து ஆசீர்வாதம் பண்ணனே. அந்த பொண்ணு இல்லையா அது? இல்ல பாபா, இவ்வளவு நடந்திருக்கு பாபா. மயூரி கூட நடந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணி இப்ப அர்ஜுன் ஆசைப்பட்ட அந்த அமிர்தா கூட கல்யாணம் நடக்குது பாபா. அமிர்தா நடந்த நிச்சயதார்த்தத்தை ரத்து பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது யாரு ருத்ரா? எங்க பிசினஸ் பார்ட்னர் விக்ரம் இருக்காருல்ல, அவரோட மகதான். இல்ல ருத்ரா, இதுல நிச்சயமா ஏதோ ஏமாத்து வேலை இருக்கு. அவதான் நாகராணி. அவ நாகராணியா இல்லாம வேற யாராவது இருக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்ல. அவ ஏதோ திட்டம் போட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்து சேர முயற்சி பண்றா. இப்ப என்ன பண்றது பாபா? இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நடக்க போற மிகப்பெரிய தவற நாம தடுத்தாகணும் ருத்ரா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். அவளோட சுயரூபத்தை எல்லாருக்கும் காட்டணும். நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தப்புக்கு மேல தப்பு நடந்துகிட்டே இருக்கும். புறப்படு. ஜெய் மகாகாளி. பரவாயில்லையே, சொன்ன டைம்க்கு கரெக்டா வந்துட்ட. தேங்க்ஸ். என்னால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னா எந்த உதவியும் செய்யறதுக்கு நான் ரெடி தான். தேங்க்ஸ் அகைன். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நம்ம திட்டத்துல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஓகேவா? 100% மயூரி. என் பேரையும் உருவத்தையும் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில விளையாடுறவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கும் இருக்கு. ஆனா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இந்த கல்யாணம் நடக்கும்ன்றீங்களா? நிச்சயமா ஹர்ஷா, என் கல்யாணம் நடந்தே ஆகும். ஆல்மோஸ்ட் நேரத்துக்கு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பூஜையும் பண்ணிருப்பாங்களே. என்ன வேணா நடக்கட்டும் ஹர்ஷா. அவ என்னதான் பூஜை பண்ணாலும் தாலி மட்டும் என் கழுத்துல தான் ஏறும். பாத்துக்கிட்டே இரு. தாலி ஏறினா தானே அது கல்யாணம் ஆன மாதிரி. உங்க ஆசை நிறைவேறட்டும் மயூரி. சரி, நான் இப்ப கிளம்புறேன். பாய். ஓகே, சொன்ன டைம்க்கு கரெக்டா வந்துரு. சரி.
என்னவா இருக்கும்? வேகமா போ ருத்ரா, முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. இருக்கு பாபா, கவலைப்பட வேண்டாம். கல்யாண முகூர்த்தம் மத்தியானம் 12 மணிக்கு மேலதான். ஓ நல்லது. அது சரி ருத்ரா, உங்க யாருக்குமே அவ மேல சந்தேகம் வரலையா? அவ நாகராணின்னு யாருக்கும் தோணல? இல்ல பாபா, சந்தேகப்படுற அளவுக்கு எந்த நிகழ்வும் நடக்கல பாபா. அதுவும் இல்லாம அவ எங்க பிசினஸ் பார்ட்னரோட பொண்ணு பாபா. எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச குடும்பம். சந்தேகப்படுறதுக்கு சான்ஸே இல்லைல்ல. உண்மையை சொல்லணும்னா என்னால இப்ப கூட இதை நம்ப முடியல பாபா. ருத்ரா, அப்படி நான் என்னோட மந்திர சக்தியை நீ சந்தேகப்படுறியா? அப்படி இல்ல பாபா, அவ குடும்பத்தை பத்தி யோசிக்கும் போது இதை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இதுவரைக்கும் நடந்த சம்பவங்களை யோசிச்சு பார்க்கும்போது நம்ம சந்தேகம் ஊர்ஜிதமாகுது. ருத்ரா, வேகமா போ. நேரம் கை மீறி போறதுக்கு முன்னாடி நாம அங்க போயாகணும். சரிங்க பாபா. ராஜி, பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. எல்லாம் கரெக்டா இருக்கணும், சரியா? அமிர்தா, நீ சீக்கிரமா ரெடி ஆகணுமா? ஒரு நிமிஷம். ஹாய் பாட்டிமா. என்ன கல்யாண ஏற்பாடுகள்லாம் பலமா நடக்குதா? ஆமாம்மா, நீ இல்லைங்கிற ஒரு குறையை தவிர மத்த எல்லாமே நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. தாலி ஏற போறது என் கழுத்துல தான். எல்லா சாட்சி ஆதாரத்தோட நான் சரியான நேரத்துல மண்டபத்துக்குள்ள வருவேன். பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே பண்ணு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துரு. நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்லம்மா, புரியுதா? அதெல்லாம் சரி பாட்டி. ஆமா, நலுங்கு வச்ச பிறகும் கல்யாண பொண்ண ஊர் சுத்த அனுப்பி வச்சிட்டீங்க. நீ என்ன சொல்ற மயூரி? இதோ இப்பதான் அவ அலங்காரம் பண்றத பார்த்துட்டு நான் வரேன். இல்ல பாட்டிமா, சரியா பாருங்க. அமிர்தா இப்ப என் கண்ணு முன்னாடி கோயில்ல வலம் வந்துட்டு இருக்கா. இத பாரு மயூரி, பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. நீ யாரையோ பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல பாட்டிமா, நானே என் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன். இது அமிர்தா தான். இருக்கவே இருக்காது. தேவையில்லாம எதையோ பேசி நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்காது. நீ சாட்சியோட சீக்கிரம் இங்க வரணும். அத முதல்ல ஒழுங்கா செய், புரிஞ்சுதா? பாட்டி, நான் சொல்றது. ச்சே. ராஜி, ச்சே. நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டீங்கல்ல. இப்ப இருக்க உங்களுக்கு. பார்த்துக்கிட்டே இரு அமிர்தா. இந்த ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு உன் கதையை நான் எப்படி முடிக்கிறேன்னு பாரு. இவ சரியான மாயாவியா இருப்பா போல. இவகிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்க, கண்டுபிடிக்கிறேன். ஜெய் மகாகாளி, மகாகாளி, மகாகாளி.
வாங்க பாபா. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வாங்க, பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பாபா. விஷ்ணு, கல்யாண வேலைகள்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? உங்க ஆசீர்வாதத்தினால எல்லாம் நல்லபடியா நடக்குது பாபா. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆமாம் பாபா, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்படியா பாபா? அவர் பேர் விக்ரம். அவர் தான் எங்க சம்பந்தி. விக்ரம், இவர் தான் பைரவ பாபா. நான் ஒரு தடவை கல்யாண பொண்ணை பார்க்கணும். பார்க்க முடியுமா? எதுக்கு பாபா? ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. கல்யாண பொண்ணை நேரில் பார்த்து ஆசீர்வாதம் வழங்கறதுக்கு தான். தாராளமா பாருங்க பாபா. அதுக்குள்ள நான் சரோஜா கிட்ட போய் அடுத்த பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணிக்க சொல்றேன். நீங்க போய் பாருங்க. விஷ்ணு, ருத்ரா, வாங்க. கனிஷ்கா, நாகராணிக்கு கல்யாணம் நடக்குது. எங்க பாபா? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எனக்கு அறிகுறிகள் தெரிஞ்சிடுச்சு கனிஷ்கா. இங்க இருக்கிற கல்யாண பொண்ணு தான் நாகராணி. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இதை உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ. நீ யாருங்கிற விஷயம் இந்த வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது. எச்சரிக்கையா இரு. சரி பாபா. என்னாச்சு பாபா? ஏன் இவ்வளவு ஆத்திரத்தில் இருக்கீங்க? விஷ்ணு, ஒரு தப்பு நடக்க போகுது. நடக்க போற தப்பை தடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன தப்பு பாபா? என்ன நடக்க போகுது? விஷ்ணு, அந்த நாகராணி இங்கதான் இருக்கா. அது வேற யாரோ இல்ல. உன் பையனை கல்யாணம் பண்ணிக்க போற அமிர்தா தான் அந்த நாகராணின்னு எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு சாதகமான அறிகுறிகளும் கிடைச்சிருக்கு விஷ்ணு. பாபா, நீங்க என்ன சொல்றீங்க? ருத்ரா, என்ன இதெல்லாம்? ஆமாண்ணா, பாபா சொல்றதெல்லாம் உண்மைதான். எனக்கும் அதே சந்தேகம் தான். இங்க நடந்த சில சம்பவங்கள் கூட சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இல்ல, இது எப்படி சாத்தியமாகும்? அமிர்தா நாகராணியா? ச்சே, எங்க பிசினஸ் பார்ட்னர் விக்ரமுடைய பொண்ணு பாபா. எது நடக்கக்கூடியது, எது நடக்க கூடாததுன்னு இப்ப தெரிஞ்சிடும். வா விஷ்ணு, உண்மையை தெரிஞ்சுக்கத்தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். சந்தேகம் வந்துடுச்சுன்னா உடனே தீத்தாகணும். தப்பு நடந்ததுக்கு அப்புறமா வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. பாபா, இது அமிர்தாவோட ரூம்.